கூட்டணியில் இருக்கீங்க திமுகவோட. கூட்டணியில் செந்தில் பாலாஜிக்காக நீங்கள்லாம் ஆதரவாக பேசுகிறீங்க. ஆனால் செந்தில் பாலாஜி காங்கிரஸ் மகளிர் அணி நிர்வாகி ஒருத்தரை தனது திமுகவில் இணைச்சிக்கிட்டாருங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? கல நிலவரத்தின் அடிப்படையில் தான் அதை சொல்லணும். அவங்க எம்பியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது நேரடியாக எப்படி பாதிப்பை ஏற்படுத்தியது. இன்னொன்று பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை நம்ம ஆதரிப்பது என்பது, உதாரணத்துக்கு அவர் தனி மனித ரீதியாக இப்போ சீரட் பிடிக்கிறாரு, அதுக்காக செந்தில் பாலாஜி சீரட் பிடிக்க ஆதரிப்பனா? அரசியல் ரீதியாக இப்போ இது தனி மனிதன் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேருக்குமே பர்சனல் கான்டாக்ட்ஸ் இருக்கு. அவங்க நேரடியாக இவங்க தொலைபேசியில் அவங்கள தொடர்பு கொள்வாங்க, இவங்களை தொடர்பு. இப்படி இருக்கும்போது வாக்குவாதங்கள்லாம் கடந்த காலம் வாக்குவாதம் நடந்திருக்குது. அவங்க சிறையிலிருந்து வெளியே வந்தப்போ நேரடியாக போய் இவங்க போய் பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. இவங்க எம்பி ஆகிறதுக்கு இவருடைய உழைப்பு அதிகமாக இருந்துச்சு, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ரெண்டு பேருக்குமே நல்ல நட்பு. உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கங்களேன், திமுக ஒருத்தர் காங்கிரஸ் வரதா இருந்தா கூட எங்க எம்பி கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்கலையேன்னு வேதனையை தான் பதிவு செய்யறாங்க. அதுல எந்த விதத்திலும் தவறு இருப்பதாக நான் கருதல. அப்படி கேட்டிருக்கணும். ஆனா அதற்கு முன்னாடியே உங்க மகளிர் அணி மாநில தலைவி அவர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு கடிதம் எழுதி அதன் அடிப்படையில் அந்த போஸ்ட்டும் நீக்கப்பட்டுடுச்சு. நீக்கப்பட்டு 2-3 நாட்களுக்கு பிறகு அவங்க போடுறாங்கன்னா அதுதானே அரசியலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்க. அந்த போஸ்ட் போட்டதே நீங்க அவங்க இது போஸ்ட்டுக்கான மேட்டர் மட்டும் கிடையாது, சேர்த்துக்கிட்டார்ல அந்த நிகழ்வு. நீங்க நம்மகிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா? நிர்வாகியே இல்லைங்கிறாங்கல்ல மாநில தலைவி. அவங்க காங்கிரஸ்ல ஒரு முக்கிய பொறுப்பும் இல்லை, நிர்வாகியும் இல்லை அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் அனுதாபி கூட வச்சுக்கிங்க, உறுப்பினர் கூட வச்சுக்கிங்க. பதிவு என்னன்னு போட்டார் அவரு. அதுக்கப்புறம் பதிவுக்கு வாங்க, பதிவு என்னன்னு போட்டார். அதான் போட்டார். காங்கிரஸ் வந்தாங்கன்னு போட்டார். அப்ப அது எங்களுக்கு சங்கடம் தருது இல்லையா? நம்ம எல்லாம் நட்பு சக்தியா இருக்கோம் இல்லையா? இது உங்களுக்கு லோக்கல்ல இருந்தா உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு சங்கடம் தருது இல்லையா? நம்ம 2 பேர் நட்பு சக்தியா இணைகிறோம். நாளைக்கு நட்பா சேர்ந்து பண்ணுவோன்ற ஒரு எண்ணமே இருக்காது. இந்த கட்சியில நீங்க ஆள் எடுத்துருவீங்க, இந்த கட்சியில அவங்க ஆள் எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா இல்லையா? எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களே முன்கூட்டியே அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க நீக்கப்பட்டுட்டாங்க அல்லது அவங்க பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பக்கம் அவங்ககிட்ட ஒரு மாசம் கழிச்சு நீங்க அந்த கட்சியில சேர்த்திருந்தா கூட அது சங்கடம் இல்லாம இப்படி பல விஷயங்கள் பேசுவாங்க லோக்கல்ல. அப்படி செய்யலாம் இல்லையா? அப்படி ஒரு ஏற்பாட்டுக்கு நீங்க வராம போனது தவறு என்பதைத்தான் லோக்கல்ல இருந்து பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். எனவே அந்த வழியும் வேதனையும் நியாயமானது.